இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4ஓட நெக்கில் நம்ம இருக்கோம். ஸோ பிஃபோர் தட் இந்த எக்ஸாம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மென்சுரேஷன் டாப்பிக்கில் உள்ள ஃபார்முலாஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு போங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டரல், ஐசோஸ்லஸ், ரைட் ஆங்கிள் அண்ட் தென் கோன், சிலிண்டர், ஸ்பியர். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, பெரிமீட்டர், வால்யூம் அண்ட் சர்ஃபேஸோட ஃபார்முலாஸ் ரீகால் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலாலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். அதர் தென் இது தாண்டி வெளியில் போகிறது எந்த கொஸ்டினுக்கும் பாசிபிளே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் எல்லாருமே தெரியும், 4 பக்கமே ஈக்குவலாக இருக்கும்பாங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் பெரிமீட்டர், ஸோ ஏ ஏ ஏ ஏ 4 சைட் 4 ஏ இருக்கு. ஸோ ஆட் பண்ணால் 4A, அதுதான் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றுலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ஏ அண்ட் தென் இங்கே ஏ, ஸோ இங்கே ஏ ஏ மொத்தம் 4A இருக்கு. ஸோ 4A அண்ட் தென் இது முக்கியமான ஃபார்முலா. ஸோ ஏரியா கொடுத்துட்டு டயகனல் கேட்டிருந்தா நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த சைடு, அதாவது ஒரு ஸ்கொயரில் சைடே தராம ஏரியா மட்டும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த டயகனல் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஏரியா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் இன் தமிழ் குரூப் 2 சால்வ் பேப்பர்னு சொல்லி டாபிக்ல இருக்கும். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த டயகனல் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வச்சும் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் முக்கியமான ப்ராப்ளம் தான். எல்லாமே குரூப் 2ல கேட்டது. ஸோ டெஃபினட்டா குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால இந்த டயகனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஏரியா ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2 வேர் டி இஸ் டயகனல். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெத் வேரியா இருக்கும். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். அதை நம்ம ரெக்டாங்கிள் சொல்லுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்டூ பி, அதாவது லென்த் இன்டூ பிரெத். ஸோ அதே மாதிரி பெரிமீட்டர் பார்க்குறப்ப ஸோ 2 பக்கம் 2L இருக்கு. ஸோ 2L, இந்த 2 பக்கம் 2B இருக்கு. ஸோ பிளஸ் 2B. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே ரெக்டாங்கிளை வந்து டயகனல் கேட்கறதுக்கு பாசிபிள். அப்படியே கேட்டால் கூட நம்ம பித்தாகரஸ் யூஸ் பண்ணி நம்ம டயகனல் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் ஒரு ஷார்ட் ரேடியஸ், இதே 2 ரேடியஸ் சேர்த்தா டயாமீட்டர். அதாவது டயாமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பிளஸ் ரேடியஸ், தட் இஸ் டி ஈக்குவல் டு 2R. ஸோ இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கு, அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கு. ஸோ 2 ரேடியஸ் இருந்தது ஒரு டயாமீட்டர். ஸோ டி ஈக்குவல் டு 2R. இன்கேஸ் R ஈக்குவல் டு 2/d. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்து கேட்டிருந்தா பை ஆர் ஸ்கொயர். இதே டயாமீட்டர் கொடுத்து கேட்டிருந்தா அதுவும் ரொம்ப ஈஸி, π/4 d ஸ்கொயர். ஸோ அண்ட் தென் பெரிமீட்டர், தட் இஸ் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 2πr. டயாமீட்டர் கொடுத்திருந்தா πd. ஸோ அந்த முக்கியமான என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸோ யூனிட். ஸோ கண்டிப்பாக யூனிட் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஏரியாவுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் mm ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கொஸ்டின்ல மீட்டர் கொடுத்திருந்தா வரப்போற யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயரா இருக்கும். அதே சென்டிமீட்டர்னு இந்த இடத்துல கொடுத்திருந்தா ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஏரியா வரும். ஸோ இன்கேஸ் மீட்டர் மட்டும் கொடுத்திருந்தா ஸோ வரப்போறது சாரி மீட்டர்ல mm கொடுத்திருந்தா, மில்லிமீட்டர் கொடுத்திருந்தா மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கொயர்ல தான் யூனிட்ஸ் வரும். பெரிமீட்டருக்கு வராது. ஜஸ்ட் மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், எம்எம்னா mm. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இது இல்லாமல் உள்ள ட்ரையாங்கிள், சிலிண்டர், கோன், ஸ்பியர் அப்கமிங் வீடியோவில் இருக்கு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் தேர்ட் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ஸோ 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஏரியா கிட்ட நமக்கு என்ன மைண்டில் வரும் அப்படின்னா ஆஃப் பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் தான் ஏரியாவுக்கு மைண்டில் வரும். பட் டெஃபினெட்லி ராங். ஸோ இந்த ஆஃப் பிஹெச் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் இந்த ஆஃப் பிஹெச் யூஸ் பண்ணும். அண்ட் ரிமைனிங் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுக்கும் ஐசோஸ் ட்ரையாங்கிளுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஸோ 3 பக்கமுமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். சாரி, இங்க நான் மாற்றி எழுதிட்டேன். இது ஐசோஸ்லஸ், இது ஈக்குவேட்டர். இது ஐசோசலஸ். ஸோ இங்கே தான் ஈக்குவலேட்டர்.
ஸோ ஈக்குவல், அதாவது இந்த 3 சைடுமே ஈக்குவலா இருந்தா இது ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். ஸோ அதே மாதிரி இந்த ஐசோசஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த 2 சைடு மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும், ரிமைனிங் ஒன் ஈக்குவலா இருக்காது. ஸோ இதனால இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். சரி, ஓகே. ஸோ இப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு √3/4 a² அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது ஏரியா ஃபைன் பண்ணும், ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா √3/4 a². அதே மாதிரி உங்களுக்கு சைடு a கொடுத்துட்டு அதுக்கான ஹைட் நீங்க ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ √3/2 a மட்டும்தான். ஸோ இந்த ஹைட்டுக்கு யூனிட் உங்களுக்கு தெரியும். ஸோ எம்எம்ஆ இருந்தா எம்எம், மீட்டரா இருந்தா மீட்டர், இது சென்டிமீட்டர். ஆஸ் வெல் அஸ் ஏரியாவுக்கு அதே மாதிரி மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் எம்எம் ஸ்கொயர் இந்த மாதிரி யூனிட்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் இந்த ஐசோசஸ் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்க 2 சைடு ஈக்குவலா இருக்கு, இதை பின்னு எடுத்துங்க. தேர்ட் ஒன் அன்ஈக்குவலா இருக்கிறத ஏ அண்ட் சென்டரா இருக்கிறது ஹைட். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு a/4 √4b² - a². இது ஏரியாக்குள்ள ஃபார்முலா. இன்கேஸ் இந்த சைடு எல்லாம் கொடுத்துட்டு உங்களை ஹைட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஹைட் ஈக்குவல் டு 1/2 √4b² - a². ஸோ அந்த ட்ரையாங்கிள் நிறைய பேர் கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிளியரா பாருங்க. இதுதான் முக்கியமா டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ்ல கேட்கிற மென்சுரேஷன் டாபிக்ல ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இவ்வளவுதான். நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டர் அப்படின்னா தமிழ்ல உருளை. கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சிலிண்டர்னு இருக்கும், தமிழ்ல உருளை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த உருளையில அதாவது ரேடியஸ், இங்க இருக்கிறது ஹைட். இப்போ ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா πr² h. ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த சிலிண்டர்ல பாட்டம்லயே ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, மேலேயும் ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ சர்க்கிளுக்கான ஏரியா πr², அந்த πr² இங்க இருக்கு. ஸோ அடிஷ்னலா இந்த ஹைட் இருக்கனால இங்க பிளஸ் ஒரு ஹைட், அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு πr² h. ஸோ இந்த யூனிட் வந்து மீட்டர் கியூபா இருக்கலாம், இல்ல சென்டிமீட்டர் கியூபா இருக்கலாம், இல்ல எம்எம் கியூபா இருக்கலாம். அது கொஸ்டின்ல கேட்கிற கொஸ்டினை பொறுத்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், அதாவது இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா சொல்லணும். ஸோ கவனிங்க, ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த சிலிண்டர்ல ஸோ இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, ஸோ இது ஒரு πr². ஸோ அதே மாதிரி மேல ஒரு சர்க்கிள் இருக்கு, இது ஒரு πr². ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 2πr². அது இங்க வந்துச்சு. அடிஷனலா இந்த சிலிண்டர் சுத்தி ரிவால்வ், அதாவது இந்த சர்க்கிள் உள்ளார இருக்கு. அப்ப சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் தெரியும் 2πr அப்படிங்கிறது. அது சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πr பிளஸ் இங்க ஒரு ஹைட் இருக்கு இன்டூ ஹைட், தட் இஸ் 2πr h. இது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இதுவும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் இன் குரூப் 2 சால்வேஷன் சொல்லி டாபிக்ல போட்டிருப்பேன், அதில் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பியர். ஸோ ஸ்பியர் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், அதாவது v ஈக்குவல் டு 4/3πr³. ஸோ ஞாபகம் வச்சுங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது 4/3πr³. ஸோ இதர் யூனிட் வந்து கொஸ்டின் கேட்டு பொறுத்தா இருக்கும், மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப் ஆர் எம்எம் கியூப். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமானது சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா 4πr². ஸோ டிஃபரன்ஸ் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், வால்யூமுக்கு 4/3πr². அது சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வர்றப்ப இந்த 3 இங்க இருக்காது, இந்த 3 இங்க 2 மாறி இருக்கும். ஸோ புரியுங்களா? ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். அதாவது சிலிண்டர் ஸ்பியரை பொறுத்து முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஸோ ரிமைனிங் ஒன்று பாக்கி இருக்கு, கோன் பாக்கி இருக்கு. கோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உள்ள வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவையும் பார்த்துடலாம். ஸோ அண்ட் லாஸ்ட் கோன். கோன் அப்படின்னா தமிழ்ல கூம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கோன்ல 3 பேராமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரேடியஸ் அண்ட் ஹைட் அண்ட் எஸ் இருக்கு. ஸோ இந்த எஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் height. So volume of cone that is equal to 1/3πr² h. So ஜெனரலா சிலிண்டர்ல மட்டும் நீங்க πr² h மட்டும் தான் இருந்திருக்கும். இப்போ கோன்ல அடிஷனலா 1/3πr² h. அவ்வளவுதான், சிம்பிள் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ரொம்ப முக்கியம். அகைன் சொல்றேன், இதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோல இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் என்ன அப்படின்னா, ஸோ பாட்டம்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அதுக்காக இங்க πr² பிளஸ் πrs. இந்த எஸ்ங்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட். ஸோ
ஸோ இன்கேஸ் உங்கள் சம் கொஸ்டின்ஸில் எஸ் தராமல் ஹச் ஆர் மட்டும் கொடுத்துருந்தா ஸோ இப்போ எஸ் ஃபைன் பண்ண அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் ரொம்ப சிம்பிள். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ் கிடைச்சிடும். இந்த எஸ்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டா எஸ் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக இதில் அப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் டேரக்டா எஸ் ஸ்லாண்ட் ஹைட் தராமல் ஜென்ரலாக இதோட கோடோட ஹைட் பிளஸ் ரேடியஸ் கொடுத்துருந்தா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு இந்த எஸ் இங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இது தாண்டின ஃபார்முலாஸ் வந்து ஜிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கறதுக்கு பாசிபிள் இல்லை. டெஃபினட்டாக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேரண்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கில் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.